இங்க ஒருத்தன் இருக்காங்க. அவன் எப்பவுமே என்ன தெரியுமா யோசிப்பான்? ஐயையோ! இவங்கள நம்ம இப்படி சொல்லிட்டா அவங்க அவ்ளோ கஷ்டப்படுவாங்களே! இப்படிதான் யோசிப்பானே தவிர, இவங்களால நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோங்கிறதையே எப்பவுமே யோசிச்சதே கிடையாது. அவங்க யாருன்னா, நல்லவன். இங்க நல்லவனா இருக்கிறது மிகப்பெரிய சாபம் தான். எனக்கு தெரிஞ்சு அவன் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணியிருக்க மாட்டான். அவனை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருப்பான். சில டைம்ல அந்த நல்லவனுக்கு தோணும், இந்த பொய் சொல்லிட்டு பொய்யான வாழ்க்கை வாழ்றானுங்களே, அவங்கள மாதிரி நாமளும் கெட்டவனா வாழ்ந்துட்டு போயிடலான்னு. ஆனா அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டா அவங்களுக்கும் இந்த நல்லவனுக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸ் இருக்கு? அவனை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருப்பான். சில டைம்ல அந்த நல்லவனுக்கு தோணும், இந்த பொய் சொல்லிட்டு பொய்யான வாழ்க்கை வாழ்றானுங்களே, அவங்கள மாதிரி நாமளும் கெட்டவனா வாழ்ந்துட்டு போயிடலான்னு. ஆனா அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டா அவங்களுக்கும் இந்த நல்லவனுக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸ் இருக்கு? இந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் ஏமாத்துறவன், இன்னொருத்தன் ஏமாறப்படுறவன். ஸோ கடைசியில் ஏமாந்து இந்த நல்லவங்களுக்கு பழகி போயிடுச்சு. ஏமாற்றி அந்த கெட்டவங்களுக்கும் பழகி போச்சு. அப்படியே இருங்க, இறங்கி வரேன்.